தனக்கு செருப்பு இல்லை என்றாலும் பரவாயில்ல, தன் மகனுக்கு ஷூ வாங்கி கொடுத்த அப்பா. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற கூலி தொழிலாளியும் அவரது மகன் அருணும் வாழ்ந்து வந்தனர். அப்பா, என்னோட நண்பர்கள் எல்லாரும் புதிய ஷூ போட்டிருக்காங்கப்பா. அடுத்த மாசம் உனக்கும் கண்டிப்பா வாங்கி தர்றேன்பா. அடுத்த நாள் காலை ராமுவும் அவன் நண்பரும் வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் ராமுவின் காலில் செருப்பு கூட கிடையாது. அத பெருசா பார்க்காம தன் மகனுக்கு ஷூ வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அட என்னப்பா ராமு, கால்ல செருப்பு போடாம வேலைக்கு வர்ற, புதுசா ஒண்ணு வாங்கிக்கோ. அட இப்ப என்னப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லிவிட்டு ராமு தினமும் கடுமையாக உழைத்தார். ஆனால் தனக்கு செருப்பை வாங்கவில்லை. ஒரு நாள் அருண் வீட்டில் ஒரு பழைய டப்பாவை திறக்கிறான். அதற்குள் புதிய ஷூஸ். அப்பா, இது எனக்கா வாங்குனீங்க? அட ஆமாப்பா, உன்னோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க வச்சிருந்தேன். அப்பா, நீங்க ஏன் உங்களுக்கு செருப்பு வாங்கல? உன்னோட சிரிப்பை விட எனக்கு எந்த செருப்பும் பெருசு கிடையாதுப்பா. அடுத்த நாள் அருண் தனது புதிய ஷூஸை அப்பாவிடம் கொடுக்கிறான். அப்பா, முதல்ல நீங்க போடுங்கப்பா. இல்லடா, இது உனக்காக. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பரிசு. பெற்றோரின் தியாகம் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும். அதை உணர்ந்தவர்களே உண்மையான செல்வந்தர்கள்.